தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் பதிவான வாக்குகள் அனைத்தும் ஓய்வு பெற்ற நீதிபதியும் தேர்தல் அதிகாரியுமான பத்மநாபன் முன்னிலையில் தீயிட்டு அழிக்கப்பட்டது. 2014-15 ஆண்டிற்கான நடிகர் சங்க தேர்தல் கடந்த அக்டோபர் மாதத்தில் நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற நீதிபதி பத்மநாபன் தேர்தல் அதிகாரியாக பணியாற்றினார். அவர் முன்னிலையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதனிடையே நடிகர் சங்க தேர்தல் நடந்து 3 மாதங்கள் நிறைவடைந்ததை அடுத்து சென்னை தியாகராய நகரில் உள்ள நடிகர் சங்க அலுவலக வளாகத்தில் வாக்குச்சீட்டுகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன. யூஸ்ட் பேலட் பேப்பர்ஸ், அன்யூஸ்ட் பேலட் பேப்பர்ஸ், ரெஜிஸ்டர் பண்ணதை கையெழுத்து போட்டு கொடுத்தது, போஸ்டல் பேலட் இதெல்லாமே அழிச்சுக்கிறோம். அது சீக்கிரசி மெயின்டைன் பண்றதுக்காக வேண்டி நாங்க முதல்ல ஓட்டு போடுற வர்றவங்க கிட்ட கையெழுத்து வாங்குறோம். ஒவ்வொரு அதே நேரத்தில் நம்பர்லாம் நோட் பண்றோம், பேலட் பேப்பர் நம்பரும் நோட் பண்றோம். அதுக்கெல்லாம் கரஸ்பாண்ட் பண்ணி நாளைக்கு யாரும் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் இதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டா யாருக்கும் தெரியாது. இதன் மூலம் எங்களுடைய இந்த பதவி 3 வருட காலகட்டத்துக்கு இந்த நிலையிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. சட்ட சிக்கல்கள் இல்லாமல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இனிமேல் தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் அன்னைக்கு சொன்னபடி உறுப்பினர்களுக்கான நலத்திட்டங்களை செய்யறதுக்காக நாங்கள் வேலை செய்யணும். அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. நாடக நடிகர்களுக்கு தமிழக அரசு நிலுவையில் உள்ள இலவச வீட்டுமனை பட்டா திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்க நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் 68வது ஆண்டு விழா மற்றும் சங்கரதாஸ் சாமிகளின் 93வது குருபூஜையில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாவட்ட தலைவர் இசையரசன் இந்த கோரிக்கையை முன்வைத்தார்.